குட் மார்னிங். ஸோ நம்ம கரூர் ஸ்டாம்பீட் ட்ராஜடி கேஸ் சரிங்களா. ஸோ அந்த ட்ராஜடியில் ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அந்த கேஸில் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 109 அட்டெம்ப்ட் டு மர்டர். ஸோ அந்த செக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த பர்சன் இன்டென்ஷனோ நாலேஜோ இருக்குது, ஸோ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு டெத்து காஸ் ஆயிருந்துருச்சு அப்படின்னா அண்ட் தட் பர்டிகுலர் பர்சன் வுட் பி ஆஃப் கில்ட்டி ஆஃப் மர்டர். ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் 1 வருடமும் இல்லை 10 வருடங்களும் இல்லை ஃபைன். ஸோ என்ன ஃபைன் வருதோ அது. இதுலேயே செக்ஷன் 2 வந்து என்ன சொல்லுது, சப்டிவிஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, ஸோ அந்த பர்சன் அஃபெண்டிங் சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய சப்செக்ஷன் வந்து அஃபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹி வுட் பி சென்டென்ஸ்டு ஃபார் அன் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் இம்ப்ரெஷன் கிடைக்கும். அது ரொம்ப ஹர்ட் காசாக இருந்துச்சுன்னா டெத் ஆர் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப் வந்து அந்த பர்சனுக்கு நேச்சுரலாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏன்ற பர்சன் வந்து இசட்ன்ற பர்சனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டென்ஷன் டு கில் ஹிம். ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் டெத் என்சியூ ஆயிடுச்சு. அப்போ ஏ வந்து இஸ் கில்ட்டி ஆஃப் மர்டர். ஸோ ஏ இஸ் லயபிள் டு பனிஷ்ட் அண்டர் திஸ் செக்ஷன். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதாவது ஏ வந்து ஒரு இன்டென்ஷன் ஆஃப் காசிங் தி டெத், ஒரு 10 year உள்ள சில்ட்ரன், ஒரு 10 குழந்தைக்கு வந்து நம்ம டெத் நடக்குது எக்ஸ்போஸ் டு டெசர்ட் பிளேஸ். ஸோ அப்போ ஏ வந்து அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த செக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்சியூ பண்ணுறோம். சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அட்டெம்ப்ட் டு மர்டர். சரிங்களா. இப்போ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 110, அதுலேயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட். சரிங்களா. ஸோ அவருக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கு, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னால ஒரு டெத் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் மேலே வந்து கில்ட்டி ஆஃப் கல்பபிள் ஹோமிசைட். ஸோ இவருக்கு வந்து இந்த செக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் இல்லைனா 3 வருடம் இல்லைனா ஃபைனும் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த இது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 7 years வரைக்குமே கூட அவங்கள வந்து இம்ப்ரிசன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஒரு இது வந்து எப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, ஒரு சடன் கிரேவ் ப்ரொவோகேஷன். சரிங்களா. ஒரு ப்ரொவோகேஷன்னால நான் வந்து ஒருத்தர் மேலே நான் வந்து ஃபயர் பண்ணிடுறேன். ஸோ அதனால வந்து டெத் காஸ் ஆயிடுது. ஸோ அதனால வந்து இட் இஸ் கில்ட்டி ஆஃப் கல்பபிள் ஆஃப் ஹோமிசைட். ஸோ நாட் அமௌண்டிங் டு தி மர்டர். ஸோ அப்போ ஏ வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு இந்த செக்ஷனில். சரிங்களா. அடுத்த செக்ஷன் 125. ஆக்சுவலாக அவர் இந்த கேஸில் வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, 125B வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் B ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக அந்த செக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக A, B 2 சப்டிவிஷனுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்லி அண்ட் நெக்லெக்ட்ல ஒரு என்டேஜர் ஹியூமன் லைஃபோ பர்சனல் சேஃப்டியை வந்து நம்ம என்டேஜர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபைனும் இருக்கும். 3 months வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட், ஒரு வருடம் இல்லைன்னா 3 months. அதை அவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா when hurt is caused and shall be punished with an imprisonment of either described for a term or may extend up to 6 months. ஸோ 1 வருடம் இல்லைன்னா 1 வருடத்திலிருந்து 6 மாதம். ஸோ அந்த 5000 rupees, ஸோ 2500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும். ஸோ இதில் 125B வந்து இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 125Bல வந்து ஒரு கிரீவியஸ் ஹர்ட் காசாக இருந்துச்சு அப்படின்னா அவரை இம்ப்ரெசன் பண்ணணும் ஃபார் அ இயர் அண்ட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 3 years அண்ட் 10,000 rupees வரைக்குமே வந்து ஃபைன் இல்லைனா ரெண்டுமே போத் இம்ப்ரெசன்மெண்ட் அண்ட் ஃபைனும் கொடுக்கலாம். சரிங்களா. அடுத்த செக்ஷன் 223 disobedience to order duly promulgated by public servant. ஸோ இந்த செக்ஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் லாஃபுல்லி நம்மளுக்கு வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மதிக்காத பட்சத்தில் டிஸ்ஒபீடியன்ஸ். சரிங்க. மதிக்காத பட்சத்தில் ஸோ 2 சப்டிவிஷன் இருக்கு. இதில் வந்து shall if such disobedient causes or tends to cause obstruction, annoyance, injury or risk of obstruction, annoyance, injury to any person lawfully employed. ஸோ அவங்க எம்ப்ளாய் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கு, அவங்க டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருடத்திலிருந்து 1 வருடம் 6 மாதங்கள் வரைக்குமே வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து 2500 rupees ஃபைனும் இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். இதில் சப்டிவிஷன் Bல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசோபீடியன்ஸ் வந்து ஒரு ஹியூமன் லைஃபுக்கு டேஞ்சராக இருந்து ஹெல்த் சேஃப்டி அதர்ஸோட இதுக்கு இதாக இருந்து ஒரு ரயட் ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 வருடம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் 5000 rupees ஃபைனும் இல்லை ரெண்டுமே கூட காசாக இருக்கலாம். சரிங்களா.
எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பப்ளிக் சர்வன்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ரொமோகுலேட் பண்ணியிருக்காரு. ஏ வந்து தெரிந்தே இதை வந்து டிசோபே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ரையட்டுக்கு காஸ் ஆயிருந்தா ஏ வந்து இந்த செஷன் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால இவருக்கு ஒரு ஆண்டு இல்லைன்னா அந்த 5,000 rupees ஃபைன் இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.